என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது. இதே போலதான் ஆண்டவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். இப்போ எங்க வீட்டுல நல்ல வசதியா இருக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா, வண்டி பொக்லின் வண்டி எடுக்கணும்னு சொல்லி எங்க அப்பா வண்டி எடுத்தாங்க. வண்டி எடுக்கும் போது என்ன செஞ்சுன்னா, பல அமௌண்ட்டை போட்டு எங்க அப்பா எடுத்துட்டாங்க. உற்றார் உறவினர் எல்லாம் சொல்லி ஆசையை தூண்டி எங்க அப்பா எடுத்துட்டாங்க. அவங்க கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போதே எங்க அப்பா என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. இப்ப எங்க அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் போது எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, கையை விரிச்சிட்டாங்க. உற்றார் உறவினர்கள் தான் கையை விரிச்சிட்டாங்க. அவங்க கஷ்டப்படும் போதே எங்க அப்பா எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி நான் சொல்றேன், செயினை தூக்கி கொடுத்தாங்க, மோதிரத்தை தூக்கி கொடுத்தாங்க. அதை அடகு வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா கடனையும் அடைச்சாங்க. திரும்ப எங்க அப்பா கஷ்டப்படும் போது அதே உற்றார் உறவினர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பைசா இல்லைன்னு கையை விரிச்சாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எவ்வளவு கஷ்டம் மத்தியில் வந்தாலும் சரி, பண பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உற்றார் உறவினர்கள் கைவிட்டாலும் ஆனாலும் நம் தேவன் கைவிடாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா எந்த வியாதி பிரச்சனை வந்தாலும், மருத்துவர்களால கைவிடப்பட்டாலும் யார் கைவிடாத தேவனா இருக்கிறாரு? ஏசப்பா கைவிடாத தேவனா இருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும், இல்ல வீட்டுல அப்பா குடிப்பழக்கத்துல இருக்கிறாரு, அம்மா நினைச்சுதாங்க வீட்டுல ஒரே சண்டை, அப்பாவும் அம்மாவுக்கும் சண்டை வருது. நான் எவ்வளவு சொல்லி கேட்க அப்படின்னு நினைக்குமா, ஆண்டோட்ட ஜெபம்னா ஆண்டவர் அந்த குறைகள் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, மாற்றுவாரு. அதான் எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெர்க்மான் ஐயா கூட ஒரு அழகான பாட்டு படிச்சிருப்பாரு. அந்த பாட்டு எல்லாம் படிக்கலாமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தேவன் உன்னை காப்பே, உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இந்த பாட்டை படிச்சது யாரு? ஏசப்பா, பெர்க்மான் ஐயா. சரியா? இந்த பாட்டை படிச்சது யாரு? பெர்க்மான் ஐயா. அந்த வாசகம் சொல்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் எந்த நேரத்துல ஆண்டவரை தேடும் போது அவர் என்ன செய்ய போட்டாரு, நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறாரு. மருத்துவர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனா உற்றார் உறவினர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை மத்தியில எல்லாரும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கையை வச்சிருக்கலாம். ஆனாலும் உங்களை என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, கைவிடாத தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்த வர தேவன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம போகும்போது வரும்போதும் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பாதுகாத்துட்டு வர்றாரு. நம்ம வாகனத்துல போகும்போது நம்ம என்ன செய்யலாம், எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல என்ன செய்தாங்க, ஆண்டவர் என்ன செய்தாங்க, இறந்து போயிருந்தாங்க. எத்தனையோ கால் கைகள் என்ன செய்தது, இறந்து போயிருது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னை என்ன செய்தாரு, பாதுகாத்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிறார். நேற்றிருக்கிறவங்க இன்னைக்கு உயிரோட, இன்னைக்கு நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவருடைய கிருபை. அதான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடாத தேவனா இருக்கிறார். நம்ம போஷிக்கிறதுக்கு என்ன செய்தார், ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் இருக்க உயிரோட இருக்கிறோம்னா அவரோட கிருபை. அல்லேலூயா. சின்ன வயசுல கை குழந்தையா இருக்கும் போதே செத்து போயிருக்க முடியும். கை குழந்தையா இருக்கும்போது எங்க ஊர்லயே கிராமம் தான். எனக்கு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த பிறகுதான் கை குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க,
கை குழந்தை இருக்கும்போதே நைட் நேரத்துல எனக்கு என்ன செஞ்சுட்டா வலிப்பு வந்துட்டுன்னு சொன்னாங்க. அப்படியே ஆஸ்பத்திரி போகணும்னா அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்வாங்க, எதுவுமே கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. அப்படியே எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிவிஎஸ் 50 பழைய வண்டி இருந்துச்சான், ஒரு சார் வீட்டுல இருந்துச்சு. அதை வாங்கிட்டு எங்க அப்பா என்ன செஞ்சாங்க, போனாங்க. போயிட்டே இருக்கும் போதே கரெக்டா மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது என்ன செஞ்சுன்னா வண்டி ஆஃப் ஆயிட்டு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. எனக்கு வலிப்பு பயங்கரமா வந்துகிட்டே இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியாம எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களாம், பயங்கரமா இருக்காங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ பக்கத்து ஊர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் இருக்கும் போது அங்க டாக்டர் என்ன செஞ்சாங்கன்னா ஊசி போட்டாங்க. ஊசி போடும் போது அந்த ஊசியோடைய இது என்ன செஞ்சுன்னா உடஞ்சி உள்ளே இருந்துட்டு. அப்படி அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாக்டர் அம்மா எடுத்திருக்காங்க. அந்த டாக்டர் அம்மா இப்பவும் போனாலும் சொல்லுவாங்க, அந்த ஊசி உடஞ்சி இருந்த தம்பி தானே அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த ஊசி உடஞ்சி கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க. அன்னைக்கு வலிப்பு நின்றுட்டு அப்படி எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, அந்த சின்ன வயசுல நீ இறந்துருக்கணும், ஆனா ஆண்டவர் உன்னை என்ன செஞ்சாரு, காப்பாத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ நாட்கள் என்ன செஞ்சாங்க, உயிரோடு இருக்கிறோம். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய நாட்கள் ஒரு கஷ்டப்பட்டு நான் கரெக்டா 1ஆம் படிக்கும் என் தங்கச்சி கை குழந்தை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எங்க அப்பாவுக்கு சம்பளம் கிடையாது. எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு, எங்க மாமாவுக்கு கல்யாணம் முடிஞ்சா உங்க வீட்டுக்கு போகணும், பாதி கட்டின நிலைமையில காட்டுக்குள்ள வீடு கட்டியிருக்கோம். பாதி கட்டி பூசாத நிலைமையில என்ன செஞ்சிச்சு, தர கிடையாது, பூசாத நிலைமையில என்ன செஞ்சுட்டோம், அந்த வீட்டுக்குள்ள கூடி போயிடணும். பல்வேறு விஷ பூச்சிகள்லாம் வரும் வீட்டுக்குள்ள, அதுல இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, காப்பாத்தினாரு. பல்வேறு விஷ பூச்சி, தேளு, நெட்வொர்க்லி, பாம்பு, விஷ பாம்புலாம் உள்ள வீட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் எங்களை அணுக விடல. அல்லேலூயா. அந்த 1 வயசுல இருக்கும்போது 6 வயசு இருக்கும்போது சாப்பாடு கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஒருவேளை அந்த பொண்ணு ரேசாரிசி நம்ம அமௌண்ட் கொடுத்தா வாங்கி சாப்பிடணும். அப்போனே ஒருவேளை சாப்பாடு கிடைக்காது. அப்படியே எங்க அம்மா நினைச்சுட்டா எங்க அப்பாவுக்கு சாப்பாடு எல்லாருமோ என்னைய தங்கச்சி வச்சு கொண்டுட்டு எங்க அம்மாவை செத்து பேர் முடிவெடுத்தாங்க. அப்படியே என்ன செய்வது தெரியுமா, எல்லாருக்கும் சாப்பாடுக்கே வேலை இல்லாம கொண்டு செத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிற வேலையில பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கடுகு, கொஞ்சம் அரிசி, தேங்காய் கொஞ்சோண்டி கொண்டு வந்து கொடுத்து இதை வச்சு சாப்பிட்டுனாங்க. அதை வச்சு ஒரு 3 நாள் சாப்பிட்டோம். அது பிறகு கஷ்டம் இல்லை, ஆண்டவர்கிட்ட பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் அதே கிராமத்துல எங்க மற்றவங்களுக்கு போஷிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்போ போனாலும் எத்தனை பேர் போனாலும் எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. மற்றவங்களை போஷிக்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். அதே ஆண்டவரை தேடும் போது அவர் விலகாத தேவனா இருக்கிறார். சின்ன வயசுல இறந்துருக்கணும், அடுத்தது அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நாட்கள்ல எங்க அம்மா என்ன சொல்றீங்களே கொண்டிருக்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஊழியக்காரனா தீர்மானித்ததுனாலதான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. அதான் வசனம் சொல்றாரு, கற்பத்திலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்ல போய் தான் இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்தோம், உயிரோடு இருக்கிறோம். உங்க முன்னாடி இருக்கணும்னு நான் நினைச்சதுனாலதான் அன்னைக்கு சின்ன வயசுல காப்பாத்தி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உயிரை காப்பாற்றுறாரு. இது இப்படி ஊழியத்துக்கு வந்த நாட்கள் என்ன செஞ்சிச்சுன்னா, ஒரு சம்பவம், ஊழியத்துக்கு கடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஃபைனல் கார்டு அடிச்சு 3 சில்லா உடஞ்சி இணைச்சிச்சுன்னா ரோபோ மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ரோபோ மாதிரி நடக்கும் தெரியுமில்ல, ரோபோ எப்படி நடக்கும் தெரியுமில்ல, இப்படிதான் நடக்கும். அந்த மாதிரி நான் நடக்க ஆரம்பிச்சேன். நான் ஒழுங்கா நடக்க முடியாது எனக்கு. அந்த மாதிரி ஃபைனல் கார்டு அடிச்சதுனால அந்த எலும்பு 3 இதை உடஞ்சி தேடிட்டாங்க. டாக்டர் எக்ஸ்ரே எடுப்பாரு. என்ன செய்து தெரியாம ரெஸ்ட்ல இருந்தோம். அது கூட கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சது என்ன ஆச்சுன்னா, அதனுடைய விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லா ஒன் சைடு ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நல்லா வலிக்குள்ள மருந்து மாத்திரை ஊசி போட்டதும் சரியாகும். அதுக்கடுத்து 1 வாரம் நல்லா இருக்கும். இந்த சைடு ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமான வலி எடுக்கும், நடக்க முடியாது. பயங்கரமான உயிர் போகிற வலி எடுக்கும். இந்த கால் ஃபுல்லா அவ்வளோ வலி எடுக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க வலிக்குள்ள ஊசி ரொம்ப போடுறீங்க, அதுக்கடுத்து உங்க கிட்னியை பாதிச்சிருங்களே அப்படின்னு அந்த நர்ஸு சொல்லும் போது, அதுக்கடுத்து வீட்டில் வந்து நேராக முழங்கால் போட்டு ஏசப்பா ஜெபம், ஏசப்பா உங்க ஊழியத்தை செய்யறேன், எனக்கு இந்த வலிகள்லாம் மாறணும்னு. அன்னைக்கு எல்லா வலிகள், கால் வலி எல்லாம் போச்சு. அல்லேலூயா. பைக்கு ஓட்டணும்னா ஒரு கொஞ்ச தூரம் போனோம்னா அன்னைக்கு வலி என்ன செஞ்சிடும் வந்துடும். பைக்ல ரொம்ப ஓட்ட முடியாது. ஆனா அன்னைக்கு ஏசப்பா சுகப்படுத்தினதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கொரோனா டைம்ல இந்த கிருஷ்ணகிரிக்கும் விருதுநகருக்கும் எங்க ஹெட் ஆபீஸ்க்கும் 5 ஆட்ட பைக்லயே தான் போயிட்டு வந்தேன். பஸ் போக்குவரத்து கிடையாது, பைக்லயே தான் 5 தடவை பைக்ல போயிட்டு வந்தேன். அல்லேலூயா. அவ்வளவு லாங்கு ஓட்ட வச்சார் ஆண்டவர். ஆண்டவர் ரோபோ மாதிரி நடந்த என்ன இன்னைக்கு நல்ல நடக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவருடைய கிருபை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மளை கற்பத்திலேயே ஆண்டவர் முன்குறித்ததுனாலதான் இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், பயந்திருக்கிறாரு. இந்த கிராமத்துல நீங்க முன்குறித்ததுனாலதான் இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, வந்திருக்கீங்க. ஏன் இந்த நாங்க உலகத்துல பிறந்தோம், ஏன் இந்த உலகத்துல வாழ்றோம், ஏன் உலகத்துல இருக்கிறோம், எல்லாரும் ஏன் இருக்க செத்துக்கிற அப்படிம்பாங்க கிராமத்துல, ஏன் உயிரோட இருக்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை தீர்மானித்ததுனாலதான், ஆண்டவர் உங்களை வச்சிருந்ததுனாலதான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் என்ன செய்தோம் இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் விலகாத தேவனா இருக்கிறாரு. ஆனா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், கொஞ்சமா ஆண்டவரை என்ன செய்யணும், கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிருக்கோம். எப்படி தூரம் தள்ளி வைக்கிறோம், வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. பொய் பேசுறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆனா ஒரு நல்லி தண்ணீர் பிடிக்கும் போது என்ன செஞ்சிடும், தகாத வார்த்தைகளால பேசி பக்கத்துல சண்டையை போட்டுருவோம். இல்ல வீட்டுல கணவன்கிட்ட சண்டையை போட்டுருவோம், இல்ல கணவன் மனைவிட்ட என்ன செஞ்சதும் சண்டையை போட்டுருவோம். ஏதாச்சும் பிள்ளைகள்கிட்ட என்ன செஞ்சோம், சண்டை போட்டுருவோம். பிள்ளைகளை நிறைய பேர் கோவப்பட்டாங்க, எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா? நிறைய வீட்டுல நீங்களே எப்படி உங்க பிள்ளைகளை கூப்பிடுவீங்க? ஒரு பிள்ளை ஒரு உங்களை கோவப்படுத்திட்டு அப்படின்னா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? எரும மாடம்போம், அப்படிதானே? அப்படின்னா எருமமான பிள்ளை அப்படின்னா தாய் எப்படி? எங்க அம்மா என்ன திட்டிருக்காங்க, சனியன் எம்பாங்க, எரும மாடம்பாங்க, பைத்தியம் எம்பாங்க. பைத்தியத்தோடைய அம்மா யாரு? அதாவது இப்ப நான் இப்ப அந்த விவரம் கூட எங்க அம்மாக்கு ரிப்பீட் அடிப்பேன் நான். ஆமா, அதனால நம்ம அதனுடைய பிள்ளை யாரு? நம்ம. அப்புறம் எருவம் பிள்ளை எரும மாடுன்னா யாரு? தாயும் எரும மாடு தான், அப்பாவும் எரும மாடு தான். அப்படித்தானே? பிள்ளைகளை அப்படியே கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, அப்படி திட்டக்கூடாது. இந்த குழந்தை யாரு கொடுத்துருக்காங்க? யார் கொடுத்தது? ஏசப்பா. எத்தனை பேர் குழந்தை இல்லாம அழுதுகிட்டு இருக்காங்க? தம்பிமாரு, தம்பிமார் கொஞ்சம் அமைதியா இருக்கமா? எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம அழுதுகிட்டு இருக்காங்க? என்னுடைய வாழ்க்கையில் என் மனைவிக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பேபி கன்சீவ் ஆனாங்க. முதல் வருஷத்துல என்ன எல்லா ரிப்போர்ட் நார்மல். டெலிவரி ஆகிற நேரத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழந்தை உள்ளே இறந்து வெளியே பிறந்தாங்க. திரும்ப 2வது கன்சீவ் ஆனாங்க. 5வது மாசத்துல ஸ்கேன் எடுக்கும் போது அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, 4வது மாசத்துல உங்க குழந்தை துடிப்பு நின்று போச்சு உள்ளே, ஏன் இவ்வளவு நாள் அப்படின்னாங்க. 4வது மாசம் வளர்ச்சிதான் இருக்கு, துடிப்புல அபாசம் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குழந்தை உள்ளே இறந்ததுக்குனால ஆனா தாய்க்கு எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யல, சேதாரமாக. அந்த டாக்டர் சொன்னது, உங்க ஏசப்பா உங்களை என்ன செஞ்சாரு, உங்க மனைவியை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க, ரிமூவ் பண்ணாங்க. அப்புறம் நானும் என் மனைவி பொருத்தம் பண்ணி ஜோம் பண்ணோம். அழகான ஆண் குழந்தையாக கொடுத்தாரு. 1.5 வயசு ஆகுது. இப்ப திரும்பவும் கன்சீவா இருக்கிறாங்க. 8 மாசம் ஆகுது. அடுத்த மாசம் அவங்களுக்கு டெலிவரி இருக்கும். அதுக்காக ஜோமனிக்கோங்க அவங்க தனிப்பட்ட குறையில்லை. எதுக்காக சொல்றாங்கன்னா, நம்ம கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாயிற்கு வந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. எருமமான பிசாசு அப்படி இப்படின்லாம் என்ன செய்யல. நிறைய பேரண்ட்ஸ் பேசுறாங்க, என் காதுல கேட்கும். எங்க அம்மாவும் பேசியிருக்காங்க. நான் சொல்றேன். அதனால என்ன செய்ய, கர்த்தர் கொடுத்த குழந்தைய என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம கொடுத்துருக்க குழந்தைய வாப்பா அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம், இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், திருத்தணும். ஆனா அடிக்கணும். அடிக்காத மாடு என்ன செய்யாது, அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்லி இருக்கிறது, பிரம்பை கையாடுதவன் தன் பிள்ளைய பகைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்பு எடுத்து என்ன செய்யணும், அடிக்க வேண்டிய விஷயத்துக்கு என்ன செய்யணும், அடிக்கணும். அப்படி வளர்க்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம மேல பிள்ளை என்ன செய்யும், வழி மாறி போக ஆரம்பிச்சோம். நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அவ்வளோ எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க, அவ்வளோ கண்ட்ரோலா வளர்ந்த நானே வழி மாறி என்ன செஞ்சேன், போக ஆரம்பிச்சேன். ஒரு 9th 10th வெளியே ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு போக ஆரம்பிச்சவன் சின்ன சின்ன பாவ பழக்கம் போதை வசத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சேன். 11th 12th இன்னும் அதிகமாகிடுச்சு. காலேஜுக்கு வேற மாவட்டத்துக்கு போகும்போது வேற மாநிலத்துக்கு கேரளா பசங்கள்லாம் என் கூட கனெக்ட் ஆகினாங்க. இன்னும் போதை வசத்துக்கு அடிமையாகி கஞ்சா போதை வசத்துக்கு அடிமையா போய் என்ன செஞ்சேன், 3வது வருஷத்துல ஏசப்பா ஒரு முழு ஜெபத்துல அட்டன் பண்ணேன். ஏசப்பா என் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை மாற்றுங்க ஏசப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அன்னைக்கு ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றினாரு. அன்னைக்கு ஏசப்பா என் தொட்டாரு. அல்லேலூயா.
அந்த போதை வசத்துல இருந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா என் குடும்பம் எங்க அப்பா அம்மா என்ன வளர்த்தாலும் நான் என்ன செஞ்சேன், தகாத நண்பர்களோடு சேர்ந்து என்ன செஞ்சேன், என் வாழ்க்கை மாறினது. அப்பவும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நேசித்து என்னை தூக்கி எடுத்தாரு. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகாமல் உன்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விபத்துகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை என்னை காப்பாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் நம்மளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறாரு. அதான் எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. நம்மளை கைவிடாதபடி அவர் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை நடத்தி வருகிறாரு. நம்ம போஷித்து வழி நடத்தி வருகிறாரு. நமக்கு உடுக்கலுக்கு உடைய என்ன செஞ்சிருக்காரு, ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. நம்ம நல்லா சாப்பாடு கொடுத்துருக்காரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் நம்ம இன்னும் என்ன நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. இன்னும் ஒருவேளை சாப்பாடுக்கு இரவு சாப்பிடாம தூங்குற பிள்ளைகள், குழந்தைகள் எத்தனையோ லட்சம் பேர் சொல்றாங்க. கணக்கெடுப்பு சொல்றது, ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம இன்னும் வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்னையும் கைவிடாதபடி என்ன செய்த, நல்ல சாப்பாடு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிற தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் என்ன செய்தாரு, நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக ஓடும்போது ஆண்டவர் அவர் எல்லா தேவையும் என்ன செய்தாரு, பூர்த்தி செய்கிறாரு. நம்ம வீட்டுல கஷ்டம் இருக்கா, கடன் இருக்கா, பிரச்சனை இருக்கா, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எல்லா கடன் பிரச்சனை கவலைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சவாரு, மாற்றிடுவாரு. எனக்கு ஒரு 12 லட்சம் கடன் இருந்துச்சு. ஒரு மாசத்துல அவங்க பைனான்ஸ் கடனை என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கடனை அடைக்கல எங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க, பத்திரத்தை என்ன செஞ்சுட்டாங்க, கடனோட இணைச்சிட்டாங்க. வீட்டு பத்திரத்தை, வீடை நாங்க வித்து நாங்க அமௌண்ட் எடுத்துக்கிறோம், இந்த ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த வண்டி கடன் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏசப்பாட்ட ஜோம் பண்ணோம். ஒரு பிரதர்கிட்ட சொல்லிக்கிருந்தேன். அந்த பிரதர் என்ன செஞ்சாரு தெரியுமா, ஒரு 5 லட்சத்தை என் கையில எடுத்து கொடுத்து, வட்டி வேண்டாம், திரும்ப தர வேண்டாம், இந்த கடனை அடைச்சு வீட்டு பத்திரத்தை வீட்டுக்கு வந்து முடியாது. அல்லேலூயா. காலத்துல யாரு கொடுப்பா? திரும்பியும் தர வேண்டாம், வட்டி வேண்டாம், நீ இந்த கடனை அடைச்சுக்கோ. யாரு கொடுப்பா? இயேசுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எனக்கு கொடுத்தாங்க. நான் உண்மையை சாட்சியா சொல்றேன். அந்த கடனை அடைச்சு அந்த பத்திரத்தை வாங்கி எங்க அப்பா கையில கொடுத்தேன். அந்த வீட்டுலதான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பெரிய வீடா, அந்த வீடை என்ன சொல்லிட்டாங்க, ஈஸியா சொல்லிட்டாங்க, வித்து நாங்க பைசா எடுத்துக்கிறோம், உங்க கடனை அடைச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க. நடுத்தருக்கு வர வேண்டிய நிலைமை. ஒரு மாசத்துல நீங்க அவ்வளவு லட்சம் 12 லட்சத்துக்கு எங்க போகிறது? அப்படின்னா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிரதர்ல சொல்லும் போது அவர் எல்லா கடனையும் என்ன செஞ்சாரு, அழைச்சார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தேடும் போது ஆண்டவர் எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றவராக ரெடியா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை விலகாத தேவனா இருக்கிறாரு, நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் சொல்றது என்னன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடாததும் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் வந்தாலும் ஏசப்பா கைவிடாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, நிறைய பிள்ளைங்களை என்ன செய்யுது, ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கணும். நம்ம ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை ஆண்டவருக்காக என்ன செய்யணும், வளர்க்கணும். நல்லா வளர்த்து வரும்போது என்ன செய்யணும், நல்ல வேலை பார்க்கட்டும் அப்படின்னு என்ன செய்யணும், விட்டுருதோம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்வது, சுவிசேஷத்தை பிரசங்கிய விட்டால் ஐயோ, சுவிசேஷத்தை பிரசங்கிய விட்டால் ஐயோ. ஐயோங்கிற வார்த்தை என்ன செய்யுது, சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிராமத்துல நீங்க எல்லாம் இயேசுவோடைய அன்பை ருசித்து பார்த்துருக்கீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, வசனம் சொல்லுங்க. நம்ம எல்லாம் ருசித்து பார்த்துட்டோம், மற்றவங்க எல்லாம் ருசித்து பார்க்க வேண்டாமா? அப்புறம் என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்க மாட்டாங்க, சீக்கிரம் கேட்க மாட்டாங்க, காதை அடைச்சிக்கிடுவாங்க. அப்புறம் என்ன செய்யணும், அவங்க பேரை எழுதி வச்சு ஜோமுன்னு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஜோமிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கட்டாயம் என்ன செய்வாங்க, அடைச்சிக்கிடுவாங்க. ஒரு சின்னத்தாய் டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு சின்னத்தாய் டீச்சர்னு ஒரு டீச்சரு புள்ளலக்கோட்டைன்னு ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அந்த கிராமத்துக்கு போயிட்டு அவங்க டீச்சர் ஒர்க்கா பண்ண போனாங்க. கல்யாணம் முடிக்கல, டீச்சர் வேலையா போனாங்க. டீச்சர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா, 45 வருஷம் ஜோமுனாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகி ஒரு 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பாட்ட போய் முனங்கால் போட்டு, ஏசப்பா நான் 45 வருஷம் ஜோம் இருக்கேன், இவ்வளோ நாட்களை நான் ஜோம் இருக்கேன்,
இன்னும் இந்த கிராமத்துல ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலையே அப்படின்னு அழும்போது ஏசப்பா சொன்னாராம், உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கேன், உன் ஜெபத்தை கேட்டுட்டு 2 வாலிபர்கள் அங்க ஜோம்னிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஒன்னு கணேசன்கிற ஒரு பிரதரு, இன்னொருத்தர் பாலமுருகன் ஒரு பிரதர். அந்த கணேசன் போய் கேட்டாங்க, டே கணேசா நீ ரட்சிக்கப்பட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா டீச்சர் அப்படிங்கும்போது, நீ ஏன்டா என்ன சொல்லலை அப்படிங்கும்போது, நான் சொன்ன நீங்க நம்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த கணேசன். ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ண அவன் கணேசன் அந்த டீச்சர்கிட்ட. அப்புறம் நான் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னா நம்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த ஏசப்பாட்ட நன்றி சொன்னாங்க. 2 வாலிபர்கள் அந்த கிராமத்துல ரசிச்சிருக்கேன். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2 வாலிபர்களை வச்சு உலகத்தையே கலக்கிற ஊழியத்தை நான் என்ன செய்வேன், அவங்கள வச்சு செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த உலகத்தையே கலக்கிற ஊழியம் தான் அந்த கிராம மிஷினரி இயக்கம் சொல்லி டேவிட் கணேசன், பிலிப் பாலமுருகன் சொல்லி 2 பேர் என்ன செஞ்சாங்க, விருந்தினர்களை ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தான் நானும் என்ன செய்தேன், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து வைராக்கியமான குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்க்கப்பட்டவர் தான். பெரிய அருவாய், அவங்க ஊருக்கு ஏசப்பா பத்தி சொல்ல வந்தவங்கள பெரிய அருவாயை தூக்கி விரட்டினவர் தான். ஏசப்பா பத்தி சொல்ல வந்தவங்களை உட்கார வச்சு அவர் தெய்வத்தெல்லாம் சொல்லி கொடுப்பார். அப்படி வைராக்கியமா இருந்தவருக்கு வாலிப வயசுல என்ன செஞ்சது, காட்டுல ஓட்ட விழுந்து டாக்டர் செத்து பேர் வந்துட்டாங்க. 6 மாசத்துல செத்து பேர் வந்துட்டாங்க. செத்து பேர் வந்தவங்க எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்தாரு. இயேசு சாமியை பத்தி நம்ம ஊருக்கு சொல்லுவாருவாங்களே, அவங்க ஏசப்பா அந்த தெய்வத்தை கும்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஆலயத்துக்கு போய் பின்னாடி ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 1 நிமிஷம் ஜோமிருக்காங்க. அந்த மாசத்துல 5 வாரம் இருந்திருக்கு. அந்த 5 நிமிஷம் ஜோம் பண்ணும் போது உடல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. திரும்ப அந்த டாக்டர் போய் செக் பண்ணிருக்காங்க அந்த அண்ணன். அப்போ என்ன செஞ்சுன்னா, அந்த டாக்டர் மீது செத்து பேரோட ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது அவங்க திரும்ப செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அந்த இருதயத்துல ஓட்ட இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. அல்லேலூயா. திரும்ப ஏதோ தெய்வம் சுகம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. குடி பழக்கம் அப்படியே ஆக ஆரம்பிச்சதும் ஒரு பாலடைஞ்ச பங்களால என்ன செய்தாரு, அண்ணன் நைட் படுக்கும் போது பிரத்யட்சமாக ஆண்டவர் என்ன செஞ்சாரு, காட்சி கொடுத்து அழுது இருக்கிறவராய் காட்சி கொடுத்துருக்காரு. இவரும் ஒரு மனுஷன் அழுதாரேன்னு சொல்லி இவரும் அழுது இருக்காரு. தன்னால பூட்டிய அறைக்குள்ள எப்படி ஒரு மனுஷன் வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட ஓடிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் எங்களுக்காக என்ன செய்யுங்க, தொடர்ந்து ஜோமனிக்கோங்க. என் பேர் பால் ஜெபஸ்டின், அந்த தம்பி பேர் பிரதீப். நான் என் குடும்பமா இருக்கோம். அவனுக்கு எங்க சொந்த ஊர் அந்த ஊர் தான். என் குடும்பமா, என் மனைவி, ஒரு பிள்ளை. அதுக்காக ஜோமனிக்குவாங்க. சரியா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, கைவிடுவதும். எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிடாத தேவன் நம்ம தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஒரு கஷ்டம் வருதா, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு கவலை வருதா, இல்ல சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பு வரலையா, ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா என்ன செஞ்சாரு, உதவி செய்வார். கட்டாயம் உதவி செய்வார். என்ன சப்ஜெக்ட் கம்மியா இருக்கு, மேத்ஸ் வரமாட்டுக்கா, இங்கிலீஷ் வரமாட்டுக்கா, ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா என்ன செய்வாரு, அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நான் 10th எல்லாம் பாஸ் ஆயிடுவானே தெரியல, ஜஸ்ட் பாஸ்ல பாஸ் ஆகிட்டேன். ஜஸ்ட் பாஸ்ல பாஸ் ஆகி போயிட்டேன். 11th 12th முடிச்சேன். காலேஜ் போகும்போது இந்த 11th 12th என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கம்மியா இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் பயந்துட்டு நான் ஒகேஷனல் குரூப் தான் எடுத்து படித்தேன். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸுக்கு பயந்தேன். காலேஜுக்கு போனால் அந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் தான் என்ன செஞ்சிச்சு, எனக்கு பாடமாக சப்ஜெக்டாக வந்துட்டு. எதுக்கு பார்த்து பயந்தோன்னா அங்கே என்ன செஞ்சார், ஈஸியாக படித்து முடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் ஒரு நாளும் வெற்றி விலகாத தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். ஒரு கஷ்டம் வருதா, ஆண்டவரை தேடணும். ஒரு பிரச்சனை வருதா, குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது எல்லா பிரச்சனையும் சுலபமா மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஏசப்பா நம்மகிட்ட பேசின வசனப்படி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரு. ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா என்னை விட்டு விலகாத தேவனா இருக்கிறேன், என்னை கைவிடாத தேவனா இருக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள வாங்க ஏசப்பா. ஆண்டவரே என்னை விட்டு விலகாதீங்க, என்னை கைவிட்டாதீங்க ஏசப்பா. எல்லா கஷ்டங்களையும் என்னை கைவிட்டாதபடி என் தேவனே என்னை தூக்கி எடுப்பீராக என்று சொல்லலாமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே அப்பா. உங்களை விட்டு விலகாத தேவனா இருக்கிறார். அப்பாவை போட்டு சொல்லலாமா? இயேசுவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரப்பா. அண்ணனை கைவிடாத தேவனாய் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே. அண்ணனை எங்களை விலகாத தேவனாய் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஒரே ஒரு நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவனுடைய வல்லமையினால நிரப்புங்க ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. உடைய மகிமையினால நிரப்புங்க ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.